இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே தான் நான் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த பிராந்தியத்திலே இருக்கிறது. இன்னும் பல அழிவினுடைய ஆயுதங்கள் அங்கே இருக்கிறது. மத்திய கிழக்கு, பாரசீக வளைகுடா, செங்கடல், அரபிக்கடல் இவை எல்லாவற்றிலும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் நிறைந்து காணப்படுகிறது. வான்பரப்பெங்கும் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான யுத்த தளவாடங்கள் அங்கே இருக்கிறது. லட்சக்கணக்கான இராணுவ துருப்புகள் குவிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஏன் தாக்கவில்லை? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. சரி, நாங்கள் இதற்கான பதிலை மிக துல்லியமாக தேட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு முன்பதாக இந்த ஈரானுடைய ஏவுகணை பலம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஈரான் மத்திய கிழக்கில் மிகவும் வலுவான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு ஒரு நாடாக காணப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தடைகள் இருந்தாலும் கூட ஈரான் தன்னுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலமாக பெரிய ஏவுகணை களஞ்சியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த நேரத்திலே தான் ஒரு தரவு தேவையாக இருக்கிறது. கடந்த இந்த 12 நாள் யுத்த கால பகுதியில் ஈரானிடம் 3000 ஏவுகணைகள் இருந்ததாம். இப்போது ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது எங்கே செல்ல போகிறது? இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய எந்த பகுதியை வேண்டுமானாலும் தாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அது மாத்திரமில்லாமல் தென் கிழக்கு ஐரோப்பாவினுடைய பகுதிகளில் கூட விழுந்து வெடிக்கக்கூடியதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய முக்கிய ஏவுகணையாக இருப்பது சஹாப் 3 என்று சொல்லக்கூடிய ஏவுகணை. இது 1300 தொடக்கம் 2000 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று தாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்டேல், சவுதி போன்ற நாடுகளை எட்டக்கூடிய வல்லமையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. வடகொரிய தொழில்நுட்ப அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அதே போல செஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் என்று சொல்லுகிறார்கள். விரைவான ஏவுதல் திறன் கொண்டதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய மேம்பட்ட துல்லிய தொழில்நுட்ப தரவுகள் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். அதேபோல பஹாத் 110 என்று சொல்லக்கூடிய ஏவுகணை குறுகிய தூரம் மற்றும் நடுத்தர பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. 300 தொடக்கம் 700 கிலோமீட்டர் வேகத்திலே பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிக துல்லியத்துடன் தாக்குதலை நடத்தும் என்று சொல்லுகிறார்கள். அதேபோல ஹெஸ்பார் சகின் 2022 அறிமுகம் செய்யப்பட்டது. 1450 கிலோமீட்டர் தூரத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹைப்பர்சோனிக் லைக் வேகத்திறன் கொண்டதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது ஈரானுடைய பெருமிதமான ஒரு உற்பத்தியாகும்.